வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்ம நியூ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் 3Dல நியூ காரு மேப் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டோட சிட்கோல்லாம் வந்திருக்கு. வாங்க என்ன தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவில் போய்லாம் கிடுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இவ்வளோ நாள் ஒரு சீக்ரெட் மேப் இருந்திருக்கு மக்களே. அது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. இன்னைக்கு நம்ம அதை ரிவீல் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட் மேப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன மேப் ப்ரோ? என்ன ப்ரோ, பிராங்க்லின் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் ரோடு தானே வரும். இது என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது? இது இந்தியன் பைக்ஸ் தானா இல்லை வேற ஏதாவது கேமா அப்படின்னு கேட்பீங்க. இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பைக் டிரைவ் தெரியுது மக்களே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மேப்பு. ஸோ இந்த மேப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் தான் அந்த மேப்பே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பைக் டிரைவ் பிராங்க்லின் வீட்டிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, சுற்றி வானம் தான். கீழே குச்சிங்கன்னா அவ்வளோதான், மண்டை பிளந்துடும். அந்த மாதிரி ஸ்கை சிட்டின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே. இங்கே பாருங்க, இந்த சிட்டியில் அத்தனையுமே இருக்குது. பில்டிங் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரோபோட் வேறு ஒன்று செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்ம ஊரில் போனால் டோல்கேட் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஆஹா, இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த சிட்டிக்குள்ளே வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் சிட்டியோட இது பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிட்டி இந்த பக்கம் சிட்டி, அந்த பக்கம் வில்லேஜ்லாம் இருக்குது. அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது மக்களே. உங்களுக்கு நான் காமிக்கிறவாங்க. இங்கே ஏதோ பெரிய ரோபோட்டு. என்ன ரோபோட்ரா இது? ஒன்றுமே புரியலடா. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் தான் சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதோட பயங்கரமான ஒரு அப்டேட் அடுத்தது ஒன்று காத்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு எப்படி நம்ம கேமில் போகணும், எந்த வழியாக போகணும், என்ன சீட் கோட் போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் நான் சொல்லிடுவோம் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இன்னுமே இந்த சிட்டி போயிட்டே இருக்கு மக்களே. ஆட்டோ பாவி, நான் கூட சின்ன சிட்டின்னு நினச்சேன். அடேங்கப்பா, போயிட்டே இருக்குது. எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல மக்களே. ஸோ இது சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல. இப்போ நம்ம எங்கடா போச்சு? ஐயோ, தப்பான வழி வந்துட்டோமா, போச்சுடா போ. ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலி கேரியர் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து ஜெட்டு கூட இருக்குது. பட் நம்மளால இன்னும் ஏன் ப்ரோ ட்ரைவ் பண்ண முடியல ஜெட்டை? ஸோ எப்படி ஜெட்டை நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உண்மையாகவே நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு வந்துருச்சா, அதுக்கு தனி சீட் கோட் ஏதோ இருக்கா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக ஜெட்டுக்கு சீட் கோட் இருக்கு மக்களே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆர்ஜி ஸ்டூலில் போயிட்டு ஜெட்டுன்னு போடுங்க. உங்களுக்கு அடியிலேருந்து அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு பறக்கிற மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கதா, ஜெட்டு பறக்கும். பட் அதால் உங்களை ஓட்ட தான் முடியாது தவிர, பட் நீங்கள் ஜெட்டுக்கு சீட் கோட்லாம் இருக்குது, அதான் இன்ன வரைக்குமே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட்டும் விட்ருக்கானுங்க. ஸோ இந்த ஜெட்டுன்னு போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடியிலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே உங்களுக்கு ஜெட்டு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை அவங்களால ஓட்ட முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எப்போ அப்புறம் ஓட்டுற மாதிரி ஜெட்டு நம்ம கேமுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அப்டேட்டில் வர அதிக சான்ஸ் இருக்குது மக்களே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் இந்த கார் நம்ம எடுத்தோம். ஸோ நிறைய பேர் எப்படி ப்ரோ இந்த காரை நீங்கள் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ அப்படின்றீங்க. ஸோ அதுக்கோசரம் இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே CODE அப்படின்னு கோடுன்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 கலர் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் நம்ம வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு கமெண்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தந்துடுவேன். அதில் அந்த கார் 0ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கிட்டு பச்சை கலர் பட்டனை அமுக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பச்சை கலர் பட்டனை அமுக்கணும். அடுத்தது ப்ளூ கலர் பட்டனை அமுக்கணும். அப்புறம் திருப்பி வெளியே வந்துருங்க. வெளியே வந்து இந்த காரோட டிரைவ் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோடு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, கேமுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன கலர் பட்டன் அமுக்கணும்னா, எல்லோ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் அமுக்கணும். ஓகேவா? அடுத்து திருப்பியும் பச்சை கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுக்கணும். அமுக்கிட்டா வேலை முடிஞ்சே போச்சு மக்களே. ஸோ உங்களுக்கு தெளிவாக நான் கலர் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி புரியல, திருப்பி ஒரு வாட்டி பாட்டவங்க கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோன் எடுத்துகிட்டு 1/ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கார் வந்துடும் மக்களே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ என்ன ப்ரோ ஆல்ரெடி இதில் போட்டு பார்த்தேன், ஏதோ புது காரை லான்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மக்களே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அந்த காரோட கோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கார் வரும். பட் இப்போ நீங்கள் பார்க்குற லம்போகினி மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாது, ஏன்னா இதெல்லாம் கஸ்டமைஸ்டு காரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்கஸ்ட் கார் சொல்லிட்டேன் பேர். பட் அது என்னன்றது நேரில் பார்க்கல உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்டுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி நிறையா போடுவோம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மேப் ஆப்ஷன் நம்ம கேமுக்கு வருமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எவ்வளோ நாளாக நம்ம கேமில் மேப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகாமலே இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டா ஆர்ஜிஎஸ் மெனு மோடு ஓப்பன் ஆகும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். பட் இந்த மேப்புன்றது மட்டும் ஓப்பனே ஆகாது. அது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மேப் நம்ம கேமில் கூடி வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா மேப் இது வரைக்குமே நம்ம கேமில் வரவே இல்லை. ஸோ அது வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வந்தால் இந்த மாதிரி மேப்புன்னு வரும் மக்களே, ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் சிட்டி போட்டிருந்தோம்ல, அதோட எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருதுன்னா சேம் இன்டர்நெட் ஆப்ஷனில் நான் வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி உங்களுக்கு நான் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணால் நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் மேப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டி வந்துடும். ஸோ அப்புறம் நான் முன்ன விளாண்ட மாதிரி நீங்களும் போயிட்டு கேமில் அழகாக விளாட்லாம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எடுத்தோடனே ஒரு சீக்ரெட் சிட்டி பார்த்தோம், அப்புறம் மேப் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஜெட்டோட சீட் கோல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுவோம் டெய்லியும். ஸோ அதனால் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி எந்த வீடியோ இருந்தாலும் போய் பாருங்கள். பாய்.